தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், நாம் நம்முடைய கடைசி வேத ஆராய்ச்சியிலே சிந்தித்து முடித்த பொழுது நாம் எஸ்தருடைய புத்தகத்தை சிந்தித்து நிறைவு செய்தோம். இப்பொழுதும் அந்த இடை நாட்களிலே சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நாம் சிந்திக்க போகிற புத்தகம் நாம் நெகேமியாவாக இருக்கும் என்றுதான் நான் வேற புத்தகம் சிந்திக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தேன். ஆனாலும் எஸ்ரா மற்றும் அடுத்ததாக எஸ்தர், அடுத்ததாக நெகேமியாவின் புத்தகத்தை சேர்த்து சிந்தித்தாலே அது அந்த முழு விஷயமும் நமக்கு நிறைவு பெறும் என்ற காரணத்தினாலே இந்த நாள் துவங்கி நமக்கு நேரம் கிடைக்க பெறும் பொழுதெல்லாம் நாம் நெகேமியாவுடைய புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் வேதாராய்ச்சியையும் அதனுடைய பாடங்களையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். நெகேமியாவுடைய புத்தகமானது நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்றுதான் நான் நம்புகிறேன். ஒருவேளை அந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஒரு அலங்கத்தை கட்டக்கூடிய ஒரு நிகழ்வு மட்டுமே இருக்கின்றது என்று நாம் நினைக்கலாம். Maybe that we may think that it just has the building of the wall. ஆனால் அந்த அலங்கத்தை கட்டுவதை தாண்டி இன்னும் அநேக விஷயங்களை நெகேமியா அந்த புத்தகத்தின் வாயிலாக சொல்லி இருக்கிறதும் பரிசுத்த ஆவியானவர் அந்த புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கின்றதையும் நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. ஆகவே நாம் நேரம் கிடைக்கும் பொழுது தேவன் நமக்கு சமயத்தை வாய்க்க செய்யும் பொழுது நாம் இப்புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பாடங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் இந்த புத்தகத்தை சிந்திக்கும் பொழுது இதற்கு முன்பதாக இருக்கின்ற அந்த 3 புத்தகங்கள், எஸ்ரா, எஸ்தர் மற்றும் நெகேமியா ஆகிய இந்த 3 புத்தகங்களுமே பழைய ஏற்பாட்டிலே மிக மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய புத்தகங்களாக இருக்கின்றது. ஏனென்றால் இஸ்ரவேலினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமானதும் அதே போல கடைசியானதுமாக சென்ற சிறைவாசம், பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே கடைசியாக சென்ற சிறைவாசம் என்பது அந்த 70 ஆண்டு காலத்தினுடைய சிறைவாசம். நன்றாய் நாம் அறிந்திருக்கிற விஷயம்தான். மீண்டுமாக நான் அதனுடைய விளக்கங்களுக்கு செல்ல போவதில்லை. ஆனால் அந்த சிறைவாசம் முடிந்து திரும்பி வரக்கூடிய ஜனங்கள் 3 கட்டமாக அவர்கள் திரும்பி வருகிறார்கள். People who went into the captivity are coming back on 3 different phases. 3 கட்டங்களிலே திரும்பி வரக்கூடிய மக்கள் முதலாவதாக திரும்பி வரும் பொழுது அவர்கள் செருபாபேல் என்ற தலைவனின் கீழாக அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அதிலே ஒரு கூட்ட ஜனங்கள் திரும்பி வந்த விஷயத்தை பற்றிதான் நாம் எஸ்ராவினுடைய புத்தகம் முதல் 5 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கின்றோம். பின்பதாக 6ஆம் அதிகாரம் துவங்கி அதே புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது எஸ்ராவினுடைய தலைமையின் கீழாக ஒரு கூட்ட ஜனங்கள் திரும்பி வருகிறார்கள். அதை குறித்து அந்த புத்தகத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் இந்த 5ஆம் அதிகாரத்திற்கும் 6ஆம் அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட நாட்களிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் எஸ்தருடைய புத்தகத்தினுடைய சம்பவமாக இருக்கிறது. ஆகவே அந்த இடைப்பட்ட நாட்களிலே ஏறக்குறைய சில வருஷங்கள் அதிலே குறுந்தோடிவிட்ட நிலைமையிலே பின்பதாக ஒரு கூட்ட ஜனங்கள் எஸ்ராவின் தலைமையிலே அவர்கள் திரும்பி வருகிறார்கள். இந்த 2 திரும்பி வருகையும் two returnings are returned in the book of Ezra. அதில் எஸ்ராவின் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இருக்கக்கூடிய திரும்பி வருகை என்று சொல்வது நாம் இப்பொழுது சிந்திக்க போகின்ற நெகேமியாவினுடைய தலைமையின் கீழாக ஜனங்கள் திரும்பி வருகிறார்கள். ஆகவே ஒரு கூட்டமாக அல்லது பல கட்டங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவதாக இஸ்ரவேலும் அதே போல யூதாவுமாக அவர்கள் பாபிலோனுக்கு சிறைவாசம் சென்றார்கள். பல கட்டங்களாக நெபுகாத்நேச்சார் என்ற மன்னன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து கொஞ்சம் கொஞ்சமாக கையகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சிறைவாசம் பிடித்து கொண்டு போன பின்பதாக இவர்கள் 70 ஆண்டு காலத்தினுடைய சிறைவாசத்தின் பின்பது இவர்கள் 3 கட்டங்களிலே அவர்கள் திரும்பி வருகிறார்கள். 3 different stages they return back to their homeland. இதுதான் இந்த நான் சொன்ன இந்த சிறைவாசமும் பின்பதாக இருக்கின்ற திரும்பி வருகையுமாக இருக்கிறது. இது நான் உங்களுக்கு ஒரு டைம் லைன் மட்டும் நான் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக அந்த டைம் லைன் நாம் பார்ப்போம். அதனை நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், உங்களுக்கு ஒருவேளை அது தெரிந்திருக்கும். பிரிசெப்ட் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் என்ற ஒரு ஸ்தாபனத்தினர் வெளியிட்ட ஒரு டைம்லைன் இது. இதுல எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் ஆகிய இந்த 3 புத்தகங்கள் இவைகளை நாம் எப்படியாக புரிந்து கொள்வது என்பதில் ஒரு முழு கட்டமாக ஒரு டைம் லைனாக அவர்கள் இங்கே கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக நமக்கு புரிந்து கொள்வதற்கு மிக மிக வசதியாக இருக்கும் என்று நம்புகின்ற காரணத்தினாலே நான் இதை உங்களுக்கு இந்த நாளிலே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த BC 630 630வது வருஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்த யூதாவிற்கென்ற தீர்க்க தரிசனம் உரைத்திருந்த எரேமியா நாட்களிலே நாம் வாசிக்கும் பொழுது குறிப்பாக எரேமியா மிக தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்டித்து உணர்த்தி எழுதுகின்ற விஷயம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போவீர்கள் என்றால்,
கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போவீர்கள் என்றால் நடக்கவிருக்க போகின்ற சம்பவம் ஒன்று மட்டும்தான். There is going to be only one incident that is going to happen if you do not listen to the word of God, which is the captivity which you will be sent to a neighboring nation. உங்களை தேவன் என்ன செய்ய போகிறார்? உங்களை சிற்றைக்கென்று ஒப்புக் கொடுக்க போகிறார். சிற்றைக்கென்று ஒப்புக் கொடுக்கப்படுவது கர்த்தர் தாமாக சிற்சிப்பது, மற்ற ஒரு அந்நிய தேசத்துக்கு இவர்களை அனுப்புகிறார் என்பது எரேமியாவினுடைய தீர்க்க தரிசனத்திலே கர்த்தர் முதலாவதாக அவர்களுக்கு சொல்கிறார். சில நாட்கள் உருண்டோடின பின்பதாக இவர்கள் யூதாவினுடைய ராஜாக்களினுடைய நாட்களிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நேபுகாத்நேச்சார் என்ற மன்னன் பாபிலோன் தேசத்திலிருந்து வந்து இவர்களை சிறைபிடித்துக் கொண்டு போவது BC 605 அல்லது 609 துவக்கத்திலே வாசிக்கும் பொழுது இவர்கள் முதல் முறையாக நேபுகாத்நேச்சார் என்ற மன்னன் இஸ்ரவேல் தேசத்தை அல்லது எருசலேமை சுற்றிலும் முற்றுகை போடுகிறார். முற்றுகை போட்ட பின்பதாக அங்கே யோயாக்கீம் என்ற மன்னன் அரசாண்டி வருகிறான். அவர்களை பிடித்துக் கொண்டு மொத்தமாக பாபிலோனுக்கு ஒரு கூட்டு மக்கள் செல்கிறார்கள். இதுல 605 முதல் BC 605 நாம் வாசிக்கும் பொழுது தானியேலுடைய புத்தகம், பின்பதாக அவனுடைய நண்பர்கள் யோயாக்கீம், எசேக்கியேல் மற்றும் இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற சிறைவாசிகள் அங்கே எருசலேமிலிருந்து பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு சென்றார்கள் என்பதை குறித்தும் நாம் எசேக்கியேல் புத்தகம், பின்பதாக தானியேல், இதெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும். ஆனால் இதெல்லாம் முடிவடைந்து வரக்கூடிய நாட்களிலே இறுதியாக பாபிலோன் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பெரிய வல்லரசு நாடு, the super power Babylonian kingdom have plunged into the depths. அது முற்றுமாக வீழ்ச்சியை சந்தித்தது. அது 538 BC 538 அவர்கள் வீழ்ச்சியை சந்தித்தார்கள். அதன் பின்பதாக தானியேல் ஏற்கனவே தானியேல் 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் கண்ட அந்த தரிசனத்திற்கு ஏற்றவண்ணமாக அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லரசாக வந்ததுதான் மேதோ பெர்ஷியா என்ற சாம்ராஜ்யமாகும். The next super power that had ruled over the earth was Medo and Persian kings. இவர்கள் 538 அவர்கள் ஆட்சி புரிகிறார்கள். அங்கே இருந்து ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் தான் இவர்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தாருக்கு ஒரு மீட்பு அங்கே துவங்க ஆரம்பிக்கின்றது. அதை நாம் எஸ்ராவின் புத்தகத்திலே முதல் முறையாக வாசிக்கின்றோம். கோரேஸ் என்று சொல்லக்கூடிய மன்னன் அவன் தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். நீங்கள் உங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்ப சென்று உங்களுடைய தேவாலயத்தை நீங்கள் கட்டலாம் என்று சொல்லக்கூடிய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. The first commandment that was given to the people of Israel that they can go back to their own land and build the temple of God. இதை நாம் முதல் 5 அதிகாரம், எஸ்ராவுடைய புத்தகம் முதல் 5 அதிகாரம் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இதிலும் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. It happened from BC 538 to BC 516. இது இத்தனை ஆண்டுகளாக அந்த எஸ்ராவின் புத்தகத்தினுடைய முதல் 6 அதிகாரங்களில் வரக்கூடிய விஷயம் நடைபெறுகின்றது. இதன் பின்பு கோரேஸ் ராஜா மரணம் அடைகிறார். அதன் பின்னர் வந்திருக்கக்கூடிய தரியு என்ற நாட்களிலே, தரியு என்ற அரசன் ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் தான் இவர்கள் இருக்கக்கூடிய மீதம் இருக்கின்ற அவர்களுடைய கட்டுமான பணி நடைபெற்று முடிவடைகின்றது. இது முடிவடையும் பொழுது ஏறக்குறைய BC 486 ஆகிவிடுகின்றது. இதற்கு இடைப்பட்ட நாட்களிலே எஸ்ராவினுடைய புத்தகம் 7 முதல் 10 வரை இருக்கின்ற அதிகாரத்துக்கு இடையிலே அவர்கள் எஸ்தருடைய சம்பவம் நடைபெறுகின்றது. அது மகா அகாஸ்வேருனுடைய நாட்களிலே அது நடைபெற்றது. அதையும் நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். அதனுடைய முடிவானது பூரீமுடைய விழா கொண்டாடப்பட்டு ஜனங்கள் மீட்புடைய பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். Festival of Deliverance was celebrated in the end of the book of Esther. அதிலே முடிவடைந்து பின்பதாக அர்த்தசஷ்டா என்று சொல்லப்படுகின்ற அரசன் அங்கே ஆட்சியை புரிகிறார். இப்பொழுது ஆட்சியை புரியக்கூடியவருடைய ஆட்சி காலத்தினுடைய நாட்களின் துவக்கம் BC 464. இங்கேதான் எஸ்ரா திரும்பி வருகின்றார். பின்பதாக இருக்கின்ற மீதி வருஷங்கள் எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் துவங்கி 10வது அதிகாரம் வரை இருக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகின்ற சம்பவம் அங்கே நிகழ்கின்றது. இதற்கு பின்பதாக இந்த அதிகாரங்கள் எல்லாம் முடிவடைந்த பின்பதாக ஏறக்குறைய BC 458 or 455 இந்த நாட்களில் வரும் பொழுது இந்த எஸ்ராவின் புத்தகமும் அதே போல நெகேமியானோட காலகட்டமும் ஒன்றோடு ஒன்று இணைகின்றது. Both of them were contemporaries. அவர்கள் இருவரும் சமகாலத்திலே வாழ்ந்திருந்த தலைவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது நெகேமியாவின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த மகா அர்த்தசஷ்டா என்று சொல்லக்கூடிய ராஜா ஆட்சி புரிகின்றார். அவரும் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். அவர் என்ன கட்டளை சொல்கிறார்? நீங்கள் உங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி சென்று உங்களுடைய தேசத்தை சுற்றியும் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான மதில் சுவரை நீங்கள் கட்டி எழுப்பலாம் என்ற ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகின்றது. A wall of protection can be built over the city of Jerusalem என்ற ஒரு கட்டளை அவர்களுக்கு பிறப்பிக்கப்படுகின்றது. நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இதனை குறிப்பிட்டு தெளிவாக அதனை வாசிக்க முடியும். அதே நெகேமியாவுடைய நாட்களில் தான் கர்த்தர் மல்கியா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியும் அவர் எழுப்பி
இறுதியாக இருக்கக்கூடிய வேத வார்த்தையும் இந்த ஜனங்களுக்கு ஏதுவாய் சொல்லி அவர்களை தூண்டி தட்டி எழுப்பி அவருடைய பாவங்களை சுட்டி காண்பித்து பின்பதாக 400 years of silent period, 400 ஆண்டு காலத்தினுடைய மௌன காலம் அங்கே ஆரம்பமாகின்றது. இதுதான் அந்த முழு டைம்லைன் ஆஃப் எஸ்தரா, நெஹெமியா அண்ட் எஸ்தர். இதை நாம் கற்றுக்கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த முழு காலகட்டங்களில் மத்தியிலே ஒன்றோடொன்று ஒருவேளை நாம் வாசிக்கும் பொழுது எங்கே நமக்கு ஒன்றுக்கு பின் ஒன்றாக வருகிறதா அல்லது ஒன்றோடு ஒன்று இணைந்து வருகிறதா என்ற ஒரு சிந்தனை நமக்கு ஏற்பட தோன்றும். ஆனால் இந்த டைம்லைனோடு சேர்த்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் மிக மிக நேர்த்தியாக தன்னுடைய காலகட்டங்களிலே அல்லது தான் விரும்புகின்ற பிரகாரமாக ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மனுஷியையும் அவருடைய வாழ்க்கையை பயன்படுத்தி அவருடைய வாழ்நாட் காலத்திலே கர்த்தர் தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது மிக மிக முக்கியமாய் இங்கே நாம் சிந்திக்க முடியும். Based on the plan and the purpose of God, God uses his own people, his own children to fulfill his purpose and his plan at any cost. எக்காரணத்தை கொண்டாலும் அல்லது எப்பேற்பட்ட விலை கொடுத்தாயினும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்பது இந்த டைம்ல இந்த கால கணக்கை நாம் வாசிக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது நாம் இன்னும் சற்று இந்த வசன பிரகாரமாக நாம் சிந்திக்க வேண்டுமானால் உங்களுக்கு இதனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் ஜூஸ் ஃப்ரம் பாபிலோனியன் எக்ஸைல். முதல் முறையாக யூதர்கள் அங்கே பாபிலோனிய சிறைவாசத்திலிருந்து வருகிறார்கள். அது எஸ்ரா 1-6. இரண்டாவதாக எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது 58 ஆண்டு காலம் கேப், 58 years of gap was there in the book of Esther. 58 ஆண்டு காலம் முடிவடைந்த பின்பதாக in 457 BC Ezra is coming back with again a people of இஸ்ரேல். இஸ்ரேல் ஜனத்தை எஸ்ரா தன் தலைமையின் கீழாக கொண்டு வருகின்றார். அது 7 முதல் 10 அதிகாரங்களில் சொல்லப்படுகின்றது. மறுபடியுமாக ஒரு 13 ஆண்டு காலத்தினுடைய இடைவேளை வருகின்ற 13 year of gap has happened between எஸ்ரா and நெஹேமியா. இவர்கள் முடித்த பின்பதாக நெஹேமியா வருகின்றார். 444 444 BC to 425 BC தான் இது மூன்றாவது third return of Jews from the Babylonian exile. இதை இதன் மூலமாய் நாம் அறிந்து கொண்டோம் என்று நான் நம்புகின்றேன். இதை சொல்வதற்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தர் காலங்களை தம்முடைய திட்டத்துக்கு ஏற்றவனமாக வகுத்து வைத்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் நாம் சிந்திப்பதற்கும் நம்முடைய கற்பனைக்கும் எட்டாது இருக்கக்கூடியவற்றை தேவன் தம்முடைய தீர்மானத்தின் பிரகாரமாக தாம் விரும்புகின்றதன் பிரகாரமாக அல்லது தன்னுடைய அனந்த ஞானத்தின் பிரகாரமாக எதை திட்டம் செய்து வைத்திருக்கின்றாரோ அதை எக்காரணம் கொண்டாயினும் அதற்கு எப்பேற்பட்ட விலை கொடுத்தாயினும் கர்த்தர் நிறைவு செய்வார் என்பதை இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த பின்னணியோட கூட சேர்ந்து நாம் நெஹேமியாவின் புத்தகத்தையும் அதனுடைய சில முக்கியமான அறிமுக விஷயத்தையும் இந்த நாளில நாம் சந்திக்க இருக்கிறோம். ஆகவே தேவன் தாமே இதற்கு நமக்கு உதவி செய்வாராக. நாம் நெஹேமியாவின் புத்தகம் அதனுடைய முதல் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் முதலாவது வாசிப்போம். நெஹேமியா chapter 1 and verse 3. அதை முதலாவதாக நாம் வாசித்து பின்பதாக இதனுடைய முன்னுரையை நான் இந்த நாளிலே உங்களோட கூட சேர்ந்து சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நெஹேமியா chapter 1 and verse 3. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் மகா நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய ஒரு காரணம், எதற்காக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அல்லது இந்த புத்தகத்தில் நடைபெறக்கூடிய சம்பவம் என்ன என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மால் தெளிவாக கண்டுகொள்ள முடிகிறது. ஏனென்றால் இதை நாம் இந்த வசனத்தை 2ஆக பிரித்து நாம் பகுத்து சிந்தித்தோம் என்றால் அது மிக நலமாக இருக்கும். இந்த ஜனங்களை குறித்து நாம் என்ன சொல்லப்படுகின்றது இந்த verse 3ல in 2 parts. Part 1, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். The people who are left of the captivity there in the province are in great affliction and reproach. இந்த ஜனங்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இந்த ஜனங்கள் 70 ஆண்டு காலம் சிறைவாசத்தில் இருக்கிறார்கள். சந்தோஷமாக அனுபவித்திருப்பார்களா? இல்லை. சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையிலே சரி எங்களுடைய சொந்த தேசத்தில் தான் நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக இருந்திருப்போமே அல்லது அந்நிய தேசத்திலே தங்களுக்கு நல்ல முறையிலே ஒரு செழிப்பான ஒரு வளமான ஒரு வாழ்க்கை ஒரு ஃபெர்டைலான லேண்ட்ல நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றி இருக்குமா? நிச்சயமாக இல்லை. மாறாக கர்த்தர் இங்கே சொல்லும் பொழுது இந்த தேசம் இந்த ஜனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் அந்நிய தேசத்திலே வாழும் பொழுது அவர்கள் குறிப்பிட்ட முறையிலே 2 வகைப்பட்ட அவமானத்தை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். Number 1 is affliction and reproach. When they were living in the foreign land, when they were living in the land of their which was not given to them by God, தேவனால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிராத ஒரு தேசத்திலே இவர்கள் வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் அனுபவித்திருப்பது மகா தீங்கும்
மகா நிந்தையுமாக இருக்கிறது. மிகவும் கொடுமையான முறையில் தான் இந்த நேபுகாத்நேச்சார் என்ற இந்த மன்னன் இவர்களை ஆளொட்டி நடத்தி இருந்திருப்பான் என்றுதான் நாம் புத்தகத்தின் வாயிலாகவும் சரித்திரத்திலும் அறிந்து கொள்ள முடிகின்றது. இது முதல் பகுதியாக இருக்கின்றது. அப்படியான இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? வாட் இஸ் தியர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் தீஸ் பீப்புள்? இந்த தாங்கள் அனுபவிக்கக்கூடிய மகா தீங்கு, தாங்கள் அனுபவிக்கக்கூடிய மகா பெரிய நிந்தை, இந்த இரண்டிலும் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். We need a deliverance and we need a redemption out of these two things that we are facing in our life. One is affliction and a reproach. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் நிந்தை அனுபவித்து விட்டோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மகா தீங்கை நாங்கள் அனுபவித்து விட்டிருக்கிறோம். ஆனால் இதிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மீட்பு வேண்டும், எங்களுக்கு ஒரு இந்த அவமானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மீட்பும் ஒரு விடுதலை வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த மக்களுக்கு வந்திருக்கும். அது நிமித்தமாக இந்த புத்தகத்தை நீங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் இரண்டாக பிரித்தீர்கள் என்று சொன்னால், இந்த 3ஆம் வசனத்தினுடைய பகுதியின் அடிப்படையிலே சாப்டர் 1 to சாப்டர் 7 முதல் அதிகாரம் துவங்கி 7ஆம் அதிகாரம் வரைக்குமாக இந்த ஜனங்கள் அவருடைய நிந்தையும் அவர்கள் அனுபவித்திருந்த மகா தீங்கும் அவர்களை விட்டு விடுதலையாக்கப்பட்டு அவர்களை விட்டு நீக்கிவிடப்பட்டு அவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். இந்த தேசத்துக்கு திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பம் தான் அதனுடைய அதிகாரங்கள் 1 முதல் 7. இவர்கள் அனுபவித்திருந்த அஃப்ளிக்ஷன், ரிப்ரோச், நிந்தை, மகா தீங்கு இதெல்லாம் இப்பொழுது என்ன பண்ணப்படுகிறது? இதெல்லாம் அகற்றிவிடப்படுகிறது. இது சாப்டர் 1 to சாப்டர் 7. இதே 3ஆவது வசனத்திலே நீங்கள் வாசிக்கக்கூடிய 2வது வரக்கூடிய பகுதி என்னவென்றால், எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த அக்னியால் சுடப்பட்டிருக்கிற இந்த வாசலை அப்போ அவர்கள் கட்டி முடிக்கப்படுகின்ற விஷயமும், அது மட்டுமல்லாமல் இவருடைய வாழ்க்கையும் கட்டப்படக்கூடிய விஷயம்தான் இறுதியாக இருக்கக்கூடிய 8ஆம் அதிகாரம் துவங்கி 13ஆவது அதிகாரம் வரைக்கும் கிடைக்கின்றது. ஏனென்றால் இந்த ஜனங்கள் 70 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தார்கள். கர்த்தரை பற்றிய நினைவில்லை, கர்த்தரை குறித்திருக்கின்ற ஒரு எண்ணமோ, கர்த்தரை பற்றி இருக்கின்ற தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கர்த்தருக்காக நாங்கள் நிற்க வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். They do not have any kind of a thought that they need to live for the Lord and they need to love the Lord because of the reproach that they were in. தாங்கள் அனுபவித்திருந்த நிந்தை நிமித்தமாக, மகா தீங்கு நிமித்தமாக தாங்கள் கர்த்தருக்கு ஜீவிக்க வேண்டும் என்றோ, கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்றோ, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் இவ்வளவு அதிகமாக நாங்கள் துச்சமாக மதித்ததினாலேதான் நாங்கள் இவ்வளவு அவலமான முறையிலே நாங்கள் அனுபவித்து வருகிறோம் என்ற ஒரு எண்ணம் இந்த மக்களுக்கு இல்லை. ஆனால் இவருடைய மனசுல இருக்கிறது எல்லாம் என்ன? நாங்கள் நிந்தி அனுபவிக்கிறோம். ஏன் நிந்தி அனுபவிக்கிறோம்? காரணம் தெரியவில்லை. ஆனால் நெகேமியா இதன் பின்பு 4வது வசனம் துவங்கி நாம் வாசிக்கும் பொழுது அதில் மிக தெளிவாக அவர் சொல்கிறார், நாங்கள் நிந்தை அனுபவித்திருப்பதனுடைய காரணம் எங்களுடைய பாவங்கள். It is because of our own sin. It is because of our own transgressions and the disobedience that we are facing this great problem and great reproach in our life. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் சந்திக்கக்கூடிய, அனுபவித்திருக்கக்கூடிய இந்த மகா தீங்கும் மகா நிந்தையும் எங்கள் பாவத்தினாலே வந்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் இன்னும் ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்பதற்காக மீதம் இருக்கின்ற 8 முதல் 13 வரை இருக்கின்ற அதிகாரங்கள் அதற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்தை நாம் 2ஆக பிரித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். The first part of this book talks about the rebuilding of the wall. இந்த அலங்கம், இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அலங்கமானது மீண்டுமாய் கட்டப்பட்டு எழுப்பப்படக்கூடிய நிலைமையானது first 7 chapters நாம் வாசிக்கின்றோம். 2வது இருக்கக்கூடிய சாப்டர் 8 to சாப்டர் 13 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த பகுதியிலே இந்த இடிந்து போன அவருடைய வாழ்க்கை, the lives which was marred by reproach and by the great destruction need to be built again and need to be revived again. மகா அழிவிற்குள்ளும் மகா நிந்தைக்குள்ளும் கடந்து போயிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையானது அவர்களும் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் 8ஆம் அதிகாரம் துவங்கி 13 வரை இருக்கின்ற விஷயம். ஆகவே இந்த 2 பெரும் பிரிவுகளிலே நாம் இந்த வசனத்தை, இந்த பகுதியை நாம் இந்த புத்தகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய பெயரை நீங்கள் வாசிக்கும் பொழுது புக் ஆஃப் நெஹேமியா என்று இங்கிலீஷ்லும் நெஹேமியாவினுடைய புத்தகம் என்றுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நெஹேமியா என்று சொன்னால் யாஹ்வே கன்சோல்ஸ், கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார், யாஹ்வே கம்ஃபர்ட்ஸ், கர்த்தர் ஆற்றுகிறார், கர்த்தர் தேற்றுகிறார் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் இந்த புத்தகம் பெயரிடப்பட்டிருக்கிறது. மாறாக இந்த நபருக்கும் அந்த பெயர் தான் சூட்டியிருக்கிறார்கள். இதுல நாம் இந்த நபரை பற்றி நாம் சற்று சிந்திக்கும் பொழுது ஏன் இந்த நபருக்கு இப்பேற்பட்ட ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது? இந்த நபருக்கு கர்த்தர் ஆறுதல் படுத்துவார் என்ற ஒரு நிலைமையில ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பெயரை இவருடைய பெற்றோருக்கு சூட்டும்படியா இவர்களை ஏவி இருந்திருப்பார்? அவங்க அப்பாவுடைய பெயரை நீங்க வாசிக்கும் பொழுது சாப்டர் 1 verse 1ல the words of Nehemiah the son of Athaliah,
அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். நீங்கள் அகலியாவுடைய பெயர், அவனுடைய அர்த்தத்தை நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால், அகலியா என்று சொன்னால் டார்க்னஸ் ஆஃப் யாவே, கர்த்தருடைய இருள் என்பதுதான் அகலியாவுடைய பெயர். அப்படியானால் இந்த இருள் நிறைந்திருக்கின்ற ஒரு நாட்களை ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அகலியா ஒரு பக்தி உள்ளவன் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கின்றோம். ஒரு பக்தி உள்ளவனாக இருந்து, பக்தியுள்ள ஒரு தகப்பனாக இருந்து, he was a very godly man and he has brought up his children in a very godly way. தன்னுடைய பிள்ளைகளையும் அதே போல ஒரு பக்தி உள்ளவர்களாக, கர்த்தருக்கென்று பயப்படக்கூடிய நிலைமையிலே அவர் வாழ்ந்து வந்திருப்பார் என்று தான் நம்புகின்றேன். ஏனென்றால் ஒருவேளை இவனுடைய தகப்பனார் பிறந்திருந்த நாட்களிலோ இந்த இஸ்ரவேல் ஜனம் தீங்குக்குள்ளாய் சென்று இவருடைய பெயர் கர்த்தருடைய இருள், டார்க்னஸ் ஆஃப் யாவே என்று இவருடைய இந்த அகலியாவுடைய தகப்பனார் பெயரிட்டிருந்தாரோ என்று நமக்கு தெரியாது. ஆனால் இவருடைய பெயரை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது இட் வாஸ் a dark period in the life of the history of these Israelites. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய மத்தியிலே ஒரு 2 நாட்கள் காணப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தர் இந்த ஜனத்தை முற்றுமாய் கைவிட்டு 70 ஆண்டு காலங்கள் நீங்கள் உங்களுடைய அந்நிய தேசத்திலே நீங்கள் சென்று வாழ்ந்து போங்கள், என்னுடைய வார்த்தை உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லை, என்னுடைய சத்தத்துக்கு நீங்க கேட்பதற்கான விருப்பமோ உங்களுக்கு வாஞ்சியோ இல்லை, ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இப்போ அந்நிய தேசத்திலே வாழ வேண்டும், நீங்கள் அந்நிய தேசத்திலே இருங்கள் என்று சொல்லி அனுப்பப்பட்டதினாலும் இதனை அறிந்து கொண்டு அகலியாவுடைய தகப்பனார் இந்த மகனுக்கு, அகலியாவுக்கு, அதாவது டார்க்னஸ் ஆஃப் யாவே, கர்த்தருடைய இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் என்ற ஒரு பெயரிட்டு இருந்தாரோ என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நெகேமியா பிறந்த பொழுது ஒரு விடியல் உதித்தது போல, ஒரு சூரிய உதயம், இருளுக்கு மத்தியில இருந்து ஒரு சூரிய உதயம் உதித்தது போல, out of the darkness there was a dawn that these people had seen. ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது போல, ஒரு இருளிலிருந்து ஒரு உதயம் உதித்தது போல இந்த மகனுக்கு அவர்கள் கர்த்தர் ஆறுதல் படுத்துவார் என்ற ஒரு பெயர் இங்கே சூட்டி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இது நமக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தருகின்றது. இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக இடங்களிலே கர்த்தருடைய கரத்தையும் அவருடைய செயல்பாட்டையும், கர்த்தர் எவ்வளமாய் தம்முடைய பலத்த கரத்தினாலே இந்த ஜனத்தை மீட்டு செயல்படுத்தி அழைத்து கொண்டு வந்தார் என்பதை நாம் காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்கள், ஒருவேளை ஒரு சில நாட்கள் நமக்கு இருள் போல காலங்கள் காணப்படலாம். Probably we may also experiencing the darkness in our life and during some particular point of time in our life. நம்முடைய வாழ்க்கையிலே சில குறிப்பிட்ட நாட்களிலே ஒரு இருள் நிறைந்திருக்கின்ற காலம், நமக்கு முன்பதாக இருக்கின்ற அடுத்த படி என்ன என்று தெரியாது இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக நமக்கு இருக்கலாம். நமக்கு ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியாது திகைத்து போயிருக்கின்ற நாட்களாக இருக்கலாம். ஒருவேளை சங்கீதக்காரன் சொல்வதை போல மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக ஆண்டவரே நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு எங்கே ஆண்டவர் அடுத்த படி வைப்பது, Lord, where should I need to put my feet in the next step? படி ஆண்டவரே எங்கே நான் வைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, என்னுடைய கால்களை நான் வைப்பதற்கு பத்திரமான இடம் எனக்கு தெரியல என்று சொல்லி நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆறுதலும் கர்த்தருடைய உதயமும் அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கும் வரும் என்பது இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. During the time when we are in most need, அதிகமாக நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் the Lord will surely deliver us out from through his word and by his mighty power, mighty hand. அவருடைய வல்லமையான கரத்தை பயன்படுத்தி அவருடைய வார்த்தையினாலே தேவன் நம்மை விடுவிக்கவும் நம்மை மீட்கவும் போதுமானவராக இருக்கிறார் என்பது இந்த புத்தகம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மற்றும் ஒரு பாடமாக இருக்கிறது. மட்டுமல்லாமல் நீங்க சொன்னது போல இந்த நெகேமியா என்ற புத்தகமானது அவருடைய பெயரின் அர்த்தத்துல வைத்து நாம் சிந்திப்போமானால் இந்த ஜனங்களுக்கும் என்ன எதிர்பார்ப்பு, எங்களுக்கு ஒரு ஆறுதல் வேண்டும், நாட் we need some comfort. அந்த எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு ஆறுதலை இவர்கள் எப்படிப்பட்ட ஆறுதலை அவர்கள் எதிர்பார்த்திருந்திருப்பார்கள், வாட் கைண்ட் ஆஃப் கம்ஃபர்ட் தட் தீஸ் பீப்புள் மைட் ஹவ் எக்ஸ்பெக்டட் இன் தேர் ஓன் லைஃப். ஒரு சில வசனத்தை நாம் வாசித்தால் அது நமக்கு நிச்சயம் புரியும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பொறுத்த மட்டிலே இவர்கள் ஒரு ஆறுதலுக்கு என்று எதிர்பார்த்திருக்கும் பொழுது நான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57 அதிகாரம், ஐசாயா சாப்டர் 57 verse 14 to 21, ஏசாயா 57 அதிகாரம் அதனுடைய 14 முதல் 21 வரை இருக்கின்ற வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஜனத்திற்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கொடுப்பார் என்பதை பற்றி ஏற்கனவே கர்த்தர் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கின்றதை நாம் வாசிக்க முடியும். இதில் நீங்கள் மிக விரிவாக நாம் இந்த வசனத்தை நாம் சிந்திக்க போவதில்லை, மாறாக இந்த வசனத்துடைய ஒவ்வொரு வசனமும் என்ன அர்த்தத்தை நமக்கு எடுக்கிறது என்பது மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். In verse 14, 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வழியை உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள். இப்பொழுது இங்கே கர்த்தர் சொல்லக்கூடியது என்ன, கர்த்தர் தம் ஜனத்துக்கு
மீட்பை உண்டு பண்ணும் பொழுது, கர்த்தர் தன் ஜனத்திற்கு ஆறுதலை கொண்டு வரும் பொழுது, when God wants to comfort and console his people, he prepares a way for his people. தன் ஜனத்திற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு வழியை ஆயத்தம் செய்கிறார், ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். வழியே இல்லாத இருக்கின்ற இடம்தான், பாதைகளே தெரியாதிருக்கின்ற, ஒரு எந்த காலடி சுவடுகளே தெரியாது இருக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கின்றார்? அந்த வனாந்தரத்தினுடைய பாதையிலும் அவர் நீரூற்றுகளை உண்டாக்குவதைப் போல அவர் என்ன செய்கிறார்? ஒரு காலடி சுவடை அந்த இடத்திலே வைக்கிறார். காலடியே தெரியாதிருக்கிற நேரத்திலும் கூட கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கர்த்தராக இருக்கிறார். அதுல 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உண்டு பண்ணுகிறவர் மட்டுமல்ல, God is not a person, God is not a God who just creates the way for his people, he is also dwelling among his people. தன் ஜனத்தின் மத்தியிலே அவர் வாசம் செய்யக்கூடிய ஒருவராகவும் இருக்கிறார். 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட ஜனத்தின் மத்தியில வாசம் செய்கிறார்? வழி ஆயத்தம் செய்யக்கூடிய தேவன் இந்த ஜனத்தின் மத்தியிலே நான் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால், அங்கிருக்கின்ற அரண்மனைகளிலோ, அங்கிருக்கின்ற மிகப்பெரிய கூடாரங்களிலோ, அங்க இருக்கக்கூடிய மாளிகைகளிலோ வாசம் செய்பவர் அல்ல. God is not a person who is wishing to dwell among the palace or in the palatial kingdoms, but rather he is always looking for some penitent heart who is looking to the face of God. தேவனுடைய முகத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மிகவும் பணிந்த ஆவியுள்ளவர்களாக, நொறுங்கின இருதயம் உள்ள ஜனத்தின் மத்தியிலே வாசமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனத்தின் மத்தியிலே கர்த்தர் வாசம் செய்கிறார். நெகேமியாவின் புத்தகத்திற்கு முன்பதாக வாசிக்கும் பொழுதும் இந்த ஜனத்தின் இருதயம் எப்படி இருந்தது? இது போலதான் இருந்தது. இருள் நிறைந்திருக்கிற நாட்கள் தான், அவர்களுக்கு விடியல் தெரியாது இருக்கக்கூடிய நாட்கள் தான், ஆறுதல் எங்கே என்று எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாட்கள் தான். அந்த ஜனத்திற்கு அவர்கள் ஏங்கி எழுது கொண்டிருக்கிற நேரத்திலே நெகேமியாவிற்கு வார்த்தை கிடைக்கப்பெறும் பொழுது எப்படி இருந்தது? அதனை கேட்டு அழுகிறார், துக்கிக்கிறார் என்று வாசிக்கிறோமே. அப்படி அது போல துக்கப்பட்டு நொறுங்கி இருக்கின்ற அந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லக்கூடியது, நான் உங்கள் இருதயத்திலே, உங்கள் மத்தியிலே வாசம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறேன். It is I who dwells in your heart and in your midst என்பதை கர்த்தர் இந்த 15வது வசனத்திலே சொல்கிறார். 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவங்க ஜனத்தின் மத்தியில வாசம் செய்பவர் மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்கிறார்? நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்திற்கு முன்பாக சோர்ந்து போகுமே. எவ்வளவு ஒரு மனதுருகுகின்ற ஒரு கர்த்தராக இருக்கிறார் இருப்பார். He always had a desire to deal with his children. தன்னுடைய பிள்ளைகளோட கூட அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஈடுபட்டு செயல்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு கர்த்தராக இருக்கிறார். முக்கியமாக இந்த கடைசியில் வாசிக்கும் பொழுது, for the spirit should fail before me and the souls which I have made. அவர்கள் சோர்ந்து போகுமே. அப்படியானால் நம்முடைய உள்ளத்திலே கிடக்கக்கூடிய பாரங்கள், நம்முடைய உள்ளத்திலே நாம் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகள், நாம் வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அநேக காரியங்களுக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால், அவங்க உள்ள சோர்ந்து போயிருப்பா, அவங்களுடைய உள்ளமானது உடைந்து போய்விடும். ஏற்கனவே உடைந்து போய் நொறுங்கி போய் நிந்தையிலும் அவமானத்திலும் வேதனையிலும் சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை இன்னும் அதிகமாக நான் செயல்படலைன்னா அவங்க இன்னும் உடைஞ்சு போயிடுவாங்க. They're little more, they're brittle, they're tender, and if at all I don't act on these people's life right now, they will break further. இன்னும் நான் அவங்க வாழ்க்கையில ஈடுபடலைன்னா, அவங்களுக்கு செயல்படலைன்னா அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க, இல்லைன்னா சோர்ந்து போகிறோமே என்று அவர் சொல்லுகிறார். He always wants to deal with the people to heal the heart of the children. அதான் 16வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். 17 நாம் வாசிக்கும் பொழுது, நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தினின்றும் கடும் கோபமாகி அவர்களை அடிப்பேன், நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன், தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அப்ப கர்த்தர் சொல்லும் பொழுது, சோர்ந்து போகும் என்று சொல்லும் பொழுது, அவர் நீதியுள்ள தேவன். He is also a righteous God and a just God. நீதியும் நியாயமாய் செயல்படக்கூடிய ஒரு கர்த்தர். அவர் என்ன சொல்கிறார்? நான் அடிச்சேன், ஆனா ஏன் அடித்தேன்? அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று நான் அடித்தேன். அவர்கள் மேல் கடும் கோபமானேன், அவர்களை நான் அடித்தேன், அவர்களுக்கு மறைந்து கடும் கோபமாயிருந்தேன். ஏனென்றால் அவர்கள் என்னுடைய வழிகளை அவர்கள் மறந்து போனார்கள், அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். verse 19 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர்கள் தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் முதல்களின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார்? பீஸ், பீஸ், I am going to create peace.
out of the life of righteous, நீதியினுடைய வாழ்க்கையின் மூலமாய், நீதியினுடைய செவ்வையான வழியின் மூலமாய் இந்த ஜனத்துக்கு அல்லது நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? சமாதானத்தை கூறுவிக்கக்கூடிய, சமாதானத்தை சொல்லக்கூடிய அந்த நாவுகளை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். அதை சொல்லிவிட்டு கடைசியில கர்த்தர் இதெல்லாம் சொல்லிவிட்டு, சரி உங்களுக்கு இறங்க போகிறேன், உங்களுக்கு நான் மனதுருக போகிறேன் என்று சொல்லிவிட்டு மட்டும் முடியவில்லை. 21வது வசனத்தை verse 21 வாசிக்கும் பொழுது, there is no peace for the wicked, துன்மார்க்கனுக்கு அங்கே சமாதானம் இல்லை என்றும் கர்த்தர் கூறுகிறார். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? சமாதானத்தை சொல்லும் பொழுது, உங்களுக்கு நான் இறங்குகிறேன் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் நொறுங்கி இருக்கிறீர்கள், உங்கள் உள்ளத்தில் நான் வாசமாயிருக்க போகிறேன், அதை சொல்லக்கூடிய கர்த்தர் ஏன் கடைசியில கொண்டு வந்து அவர் நிறுத்தும் பொழுது, அந்த வசனத்தை சொல்லும் பொழுது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்கிறார். God always acts on his in a balanced way. கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு சமச்சீரான நிலைமையிலே அவர் செயல்படக்கூடிய ஒரு கர்த்தர். எப்பொழுதுமே சமநிலை பிரமாணத்தின் படியாக பேலன்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்ல கர்த்தர் செயல்படுகிறார். அவருடைய கிருபை மேலாகவும், அவருடைய நீதி கீழாகவும், அல்லது அவருடைய பரிசுத்தம் மேலாகவும், அவருடைய அன்பு கீழாகவும் எப்பொழுதும் இருப்பதே இல்லை. அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் ஒரே சமநிலை பண்பாட்டை தான் பயன்படுத்தும். His love and his righteousness is just at the same time his mercy and his grace acts together in a same platform or in a same common bench. ஒரே நிலையில தான் கர்த்தர் செயல்படுகிறார். தண்டிப்பேன் என்று சொல்லுகின்ற கர்த்தர் திரும்பி கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். அதே போல அவர்களை தண்டித்தேன் என்று சொல்லக்கூடிய கர்த்தர், நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே துன்மார்க்கனுக்கும் மன்னிப்பில்லை என்று சொல்கிறார், துன்மார்க்கனுக்கும் அவனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்கிறார். அப்படியானால் கர்த்தர் சொல்லுவது என்ன? மனம் திரும்பி வரும் பட்சத்திலே நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த விஷயம் தான், இந்த ஆறுதல் என்ற விஷயமானது இந்த நெகேமியா என்ற புத்தகத்திலே ஒரு கருப்பொருளாய் அமைகின்றதை நாம் சிந்திக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இதே புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நெகேமியா புத்தகத்தை நாம் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது, வாசித்து பார்த்திருப்பீர்கள் என்றால் அதில் சொல்லக்கூடிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், ரீபில்டிங் ஆஃப் த வால். ஏற்கனவே இடிந்து போயிருந்ததான இந்த அலங்கமானது இவர்கள் மறுபடியுமாக எடுத்து கட்டுகிறார்கள். இந்த இடிந்து போயிருந்த அலங்கமானது அவர்கள் கட்டப்படுகின்றது. அப்படியானால் ஏன் இந்த அலங்கம் ஒரு நகரத்துக்கு மிக மிக முக்கியமாய் கருதப்படுகின்றது? Why is it that the wall is very much important for a particular nation? எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் ஒரு மதிச்சுவர் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த புத்தகத்திலே சில வசனத்தை நாம் வாசிப்போமே. நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7 முதல் 9 வரை இருக்கின்ற வசனம். நெகேமியா chapter 4 and verse 7 to 9. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அமோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபொழுது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இதுல ஏன் இங்கே சத்துருக்கள் கூடி வருகிறார்கள்? ஒருவேளை இவர்கள் அலங்கத்தை கட்டிவிட்டால், அலங்கத்தை கட்டி முடித்தார்கள் என்று சொன்னால், அது சத்துருக்களுக்கு உள்ளே பிரவேசிப்பதற்கோ, சத்துருக்குள் அதற்குள் பிரவேசிப்பதற்கு ஒரு தடை ஏற்பட்டுவிடும். The enemies do not want that the wall to be built. சத்துருக்களுக்கு அந்த அலங்கம் கட்டப்படக்கூடாது என்றுதான் விரும்புகிறார்கள். ஏன்? இவர்கள் உட்புகவோ அல்லது அந்த நகரத்திற்குள் ஒரு தீமையை விளைவிக்கவோ வருவதற்கு அநேக நாட்கள் எடுக்கும் என்பதுதான் இந்த சத்துருக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த அலங்கம் கட்டுவதற்கு மிக மிக முக்கியமானதாக ஒரு நகரத்திற்கு அமைகின்றது. இரண்டாவதாக நாம் வாசிக்கும் பொழுது, இந்த அலங்கமானது ஒரு நகரத்தினுடைய பலனும் ஒரு நகரத்தினுடைய பாதுகாப்புமாக இருக்கிறது. It also depicts the strength and the security of a particular city. நீதிமொழிகள் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28வது வசனம். Proverbs chapter 25 and verse 28. அதில் இந்த பகுதி நாம் வாசிக்கும் பொழுது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாலான பட்டணம் போல இருக்கிறான். He that has no rule over his own spirit is like a city that is broken down and without walls. ஏன் இங்க இந்த மனதையும் அதே போல ஒரு அலங்கத்தையும் இணைத்து சொல்லப்படுகின்றது? ஒரு அலங்கமானது இருக்கின்ற நேரத்தில் பலமுள்ளதாக இருக்கும் பொழுது, பாதுகாப்பாக இருக்கும் பொழுது, அந்நியர்கள் உள்ளே புகுவதோ அல்லது வேறொரு நிலைமையிலே வேறொரு அந்நிய மிருகங்களோ மற்ற அநேக தீங்கோ உள்ளே பிரவேசிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. அது போல மனதிலும் ஒரு கட்டுப்பட்ட ஒரு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், தன் ஆவி அடக்கி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனும் அது போலதான் இருக்கிறான் என்று இங்கே ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு மதிலானது ஒரு நகரத்துக்கு ஒரு பாதுகாப்பையும் அதே போல ஒரு ஒரு பலனையும் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக வாசிக்கும் பொழுது நெகேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நெகேமியா chapter 7 and verse 3. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நெகேமியா chapter 7 and verse 3. அவர்களை நோக்கி, வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம்,
நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகள் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிற்கப்பட வேண்டும் என்றான். ஏன் இங்கு சொல்லப்படுகிறது? அலங்கத்தை கட்டி முடித்து விட்டார்கள். கட்டி முடித்த பின்பதாக அந்நியர்கள் உட்பிரவேசிக்காதபடிக்கு அங்கே ஒரு பாதுகாவல் இருக்கு. இட் ஆல்சோ depicts the control of access. யார் அந்த நகரத்திற்குள் வர வேண்டும், அந்த நகரத்திற்குள் யார் பிரவேசிக்க கூடாது என்பதை பற்றி இருக்கின்ற ஒரு பிரவேசமும் அதே போல இருக்கின்ற நிபந்தனையும் இந்த மதில் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நீங்கள் அநேக இடத்திலே நீங்கள் எரிகோவின் மதிலை குறித்து வாசிக்கும் பொழுதும் இதைத்தான் நாம் காண்கின்றோம். எரிகோவின் மதிலுக்குள் பிரவேசிக்கின்றவன் அவன் உள்ளே நகரத்திற்குள் வருகின்றவர்கள் யார் என்பது தெரிந்துவிடும். அதனால்தான் அந்த காவலாளர்கள் கேட்கிறார்கள். ராகாவை அவர்கள் பார்த்து, இன்றைக்கு இந்த நகரத்திற்குள் வந்தார்களே அவர்கள் எங்கே என்று கேட்கிறார்கள். அப்படியானால் ஒரு நகரத்தை பொறுத்த மட்டிலே who has to enter into the city, who should not enter into the city என்பது it is decided at the gate. அந்த வாசலிலே அவர்கள் அதனை தீர்மானிக்கிறார்கள். இந்த நகரத்திற்குள் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் ஏன் வருகிறான், எதற்காக வருகிறான், அந்த நகரத்துக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, இந்த நகரமானது அதுல என்ன வாங்க வந்திருக்கிறானா அல்லது நபர்களை பார்க்க வந்திருக்கிறானா என்பது நாம் அறிந்த விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட சில க்ளோஸ்ட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கேட்டை நம்ம நிக்க வச்சிருவாங்க. கேட்டை நிக்க வச்சு என்ன கேட்கறாங்க, நீங்க யாரை பார்க்க போறீங்க, நீங்க யாரை சந்திக்க போகிறீர்கள், உங்களுக்கும் அவங்களுக்கும் யார், அவங்களோட உறவினரா, ஆர் யூ ரிலேஷன் டு தட் பர்சன், அந்த நபருக்கு நீங்க சொந்தக்காரரா, உறவினரா, உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய போன் நம்பர் என்ன, நீங்க வந்திருக்கிறதுடைய பர்பஸ் என்ன, எல்லாம் எழுதி வைத்து விட்டு தான் சொல்கிறோம் அல்லவா. இட் ஆல்சோ மீன்ஸ் அபவுட் த கண்ட்ரோல் ஆஃப் ஆக்சஸ் டு த சிட்டி. ஒரு நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்காக இருக்கின்ற ஒரு பிரவேசமும் அதன் மூலமாய் சொல்லப்படுகின்றது. நான்காவதாக நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பின் சின்னமாக இந்த அலங்கம் விளங்குகின்றது. 51ஆம் சங்கீதத்தினுடைய 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது Psalm 51 and verse 18, 51ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம், 51:18 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இப்பொழுது ஏன் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாவத்து நிமித்தமாக அவர் சொல்லும் பொழுது, அதை அறிக்கை செய்து வரும் பொழுது எருசலேமின் மதில்களை நீங்கள் கட்டணும் அப்படின்னு ஆண்டவரிடத்துல ஏன் அவர் மன்றாடுகிறார்? It is because it often symbolizes that God protection and presence with his people. தன்னுடைய ஜனத்தின் மத்தியிலே கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை குறித்தும், தன்னுடைய ஜனத்திற்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை தருகிறார் என்பதும் இந்த மதில்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் நாம் இங்கே வாசிக்கும் பொழுது கட்டப்பட்ட இந்த மதில் இடிக்கப்பட்டது. அந்த கட்டப்பட்ட மதில் இருக்கின்ற நாட்கள் பரிந்தமாக இவர்கள் மிக பாதுகாப்பாக இருந்தார்கள். They were in a secured place. They were in the God's protection. ஆனால் இந்த மதிலானது எப்பொழுது இடிக்கப்பட்டதோ, எப்பொழுது இந்த மதிலானது உடைக்கப்பட்டதோ, தகர்க்கப்பட்டதோ, அப்பொழுதே இந்த கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகி போயிருக்கின்ற ஒரு அனுபவத்தை இந்த ஜனம் பெற்றுக்கொண்டார்கள். அதை பின்னாடி நான் அதனை விலக்கி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மட்டுமல்லாமல் 5ஆவதாக நாம் வாசிக்கும் பொழுது it also means about the social and economic stability. ஒரு நகரத்தினுடைய ஒரு பொருளாதார நிலைமையும் அதே போல ஸ்திரத்தன்மையும் இந்த குறிப்பிட்ட அலங்கம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த எருசலேமினுடைய மதில்களுக்குள்ளாக தீமையானது அல்லது பொல்லாப்பு ஒருபோதும் இனி கேட்கப்படாது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு பொருளாதார நிலைமையிலே ஒரு சோசியல் ஸ்டெபிலிட்டியும் அல்லது ஒரு சமூக நிலைமையில் இருக்கின்ற ஒரு சமாதானமான சூழலும் இந்த மதில்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த மதில்களுக்குள்ளாக ஒருவன் உட்பிரவேசித்து விட்டால் அல்லது மதில்களுக்குள்ளாக அந்த கோட்டை சுவருக்குள்ளாக ஒருவன் பிரவேசித்து விட்டால் அது தேசத்தினுடைய பாதுகாப்பையும் தேசத்தினுடைய சமாதானத்தையும் அது நிச்சயம் சீர்குலைக்கும். If a man has intruded into the walls of a particular city, then it causes a great damage to the peace of the city or for a land. நம்முடைய தேசத்தினுடைய இந்திய எல்லை எடுத்துக்கொள்வோமே, அந்த எல்லைக்குள்ளாக ஒருவேளை ஒரு நபர் பிரவேசித்து விட்டால் அல்லது தவறி உள்ளே பிரவேசித்தாலோ சரி அல்லது வேண்டுமென்று உள்ளே பிரவேசித்தாலும் சரி, அதனை ஜனங்கள் நாம் இங்கிருந்து பார்க்கும்பொழுது எப்படி நாம் பார்க்கின்றோம்? அதை ஐயோ தப்பா வந்துட்டான், தெரியாம வந்துட்டான் அப்படி நினைக்கிறோமா? இல்லை இல்லை இல்லை, மாறாக தீவிரவாத ஊடுருவல் என்றுதான் சொல்கிறோம். term that as an intrusion of a terrorist attack. அதை சொல்லும் பொழுதே நாம் தீவிரவாத கும்பல் உட்பிரவேசித்து விட்டார்கள், அது தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பையும் அதை குறித்து செய்தித்தாள்களில் வாசிக்கும் பொழுதும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழல், ஒரு எக்கானமி திடீரென்று
அந்த நாளில நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் உள்ளே வந்துவிட்டால் அந்த தேசத்தினுடைய சென்செக்ஸ், அந்த தேசத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகின்றது. அதே போல சமாதான சீர்கேடு வருகின்றது. அதைத்தான் இங்கே ஏசாயா சொல்லும் பொழுதும் கூட இந்த தேசத்தின் மதில்கள் மத்தியிலே, அந்த தேசத்திற்குள்ளாக மதில்கள் கட்டப்பட்டிருக்கும் பொழுது, மதில்களுக்குள்ளாக அவர்கள் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது அந்த தேசம் நிச்சயம் சமாதானத்தை தழுவி இருக்கும் என்பதையும் நாம் காண்கிறோம். இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, நெகேமியாவின் புத்தகத்திலே இந்த மதில்கள் மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட போகின்றது. இந்த மதில்களுக்குள்ளாக மீண்டுமாய் பாதுகாப்பு வரப்போகின்றது. இந்த மதில்களுக்குள்ளாக ஒரு கர்த்தருடைய பிரசனம் மீண்டுமாய் வாசம் செய்ய போகின்றது. இந்த மதில்களுக்குள்ளாக மீண்டுமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலவ போகின்றது. Out in within these walls, God's protection is going to be there. God's presence is going to be there. God will certainly look to this people and will certainly build this nation. மீண்டுமாக இடிபாடுகளுக்குள் சிக்கி தவித்திருக்கக்கூடிய இந்த ஜனத்தின் மத்தியிலே தன்னுடைய பிரசனத்தை அவர் வைத்து இந்த அலங்கத்தை கட்டி எழுப்பும் பொழுது இவர்களுடைய அலங்கம் மட்டுமல்ல, இவர்களுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, மாறாக இவர்கள் வாழ்க்கையும் அங்கே கட்டப்பட போகின்றது. Not only that this nation will be built, but also their life will be built. இந்த அவர்கள் வாழ்க்கையும் இதன் மூலமாய் கட்டப்படும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்பொழுதுமே நாம் குறிப்பாக ராஜாக்களின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த அலங்கமானது இந்த தேசத்துக்கு மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. நாம் அதனுடைய காரணத்தை நாம் சிந்தித்தோம். ஏன் இந்த அலங்கம் முக்கியம் பெறுகிறது என்று நாம் சிந்தித்தோம். அப்படியான இந்த அலங்கத்தை யார் கட்டினார்கள்? Who are the people who had built so great walls? நாம் எரிகோவுடைய மதில்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அந்த மதில்கள் மிகப்பெரியது. It was very big wall. எரிகோவுடைய மதில்கள். அதுல 2 ரதங்கள் ஒரே நேரத்திலே ஒரே நிலைமையிலே பயணிக்க முடியும். 2 chariots can travel on the wall of Jericho. ஒரே நேரத்துல பயணிக்க முடியும். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வைடான ஒரு வால். அது போல இருக்கின்ற, அதற்கு ஒத்திருக்கின்ற ஒரு மதில்கள் தான், அதற்கு இணையாக இருக்கின்ற மதில் தான் நாம் எருசலேம் நகரத்தை சுற்றியும் அங்கே கட்டினார்கள். இந்த மதில்களானது ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த மதில் இடிக்கப்பட்ட பொழுது இதனை கட்டினதை குறித்து நாம் வேத புத்தகத்திலே வசன குறிப்பை நாம் சேர்த்து சிந்திக்க வேண்டுமானால் 1 ராஜாக்களுடைய புத்தகம், 1 King chapter 9 and verse 15. அதுல வாசிக்கும் பொழுது சாலமோன் தொடர்ச்சியாக பல கட்டிடங்களை கட்டி வருகிறார். King Solomon was building palaces for himself and for the temple of the Lord. கர்த்தருக்கென்று தேவாலயத்தை கட்டுகிறார், தனக்கு ஏதுவாக இருக்கின்ற அரண்மனை கட்டுகிறார். அது மட்டுமல்ல, அதை கட்டி முடித்த பின்பதாக 9ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது is also building the wall around the city. தன் தேசத்துக்கு சுற்றுமாக மதிலை கட்டுகிறார். 15வது வசனத்தின் மையப்பகுதியிலே in verse 15 and middle part, and the wall of Jerusalem, தன் அரண்மனையையும் மில்லோவையும் எருசலேமின் மதிலையும் அவன் கட்டினான் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இவனுடைய எதற்காக கட்ட வேண்டும்? சாலமோனின் நாட்களில் சமாதானம் தான் இருந்தது. எந்த ஒரு பெரிய ஒரு யுத்தம் நிகழவில்லையே. அப்படியானால் ஏன் இவன் அலங்கத்தை கட்ட வேண்டும்? எதற்காக இந்த அலங்கத்தை அவன் கட்ட வேண்டும்? சில ராஜாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த ராஜாக்கள் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் மதிலை கட்டுவது மட்டுமல்லாமல் தேசத்தை அரணித்தார் என்று வாசிக்கின்றோம். We also read in the few kings, in the life of few kings, that though they were living in the peaceful life, though they faced peace in the land, they were building the fortified cities. இன்னும் அரணிப்பாக இருக்கக்கூடிய தன்னுடைய நகரத்தை இன்னும் பாதுகாப்பு இருக்கின்றதிலும் மீண்டுமாக அவர்கள் அடுக்கு பாதுகாப்பை அவர்கள் கட்டினார்கள். எதற்காக கட்டுகிறார்கள்? இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். எரேமியாவினுடைய புத்தகம் 52ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், நெகேமியா chapter 2 verse 17. நெகேமியா chapter 2 verse 17. அதுல வாசிக்கும் பொழுது, பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். ஏன் நகரத்தை கட்டினால் பத்தாதா? ஏன் இந்த அலங்கமும் கட்டப்பட வேண்டும்? இந்த அலங்கத்தை சுற்றி எழுப்பினால் மட்டும்தான் இவர்கள் நிந்தை போகுமா? நிச்சயம் இந்த அலங்கமானது மிக மிக முக்கியமானது. இந்த அலங்கமானது ஒரு நகரத்திற்கு மிக முக்கியமானது. அதனைத்தான் நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். கர்த்தருடைய பிரசனமும் கர்த்தருடைய வாசஸ்தலமும் அதே போல கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெளியினுடைய ஆட்கள், there should not be any kind of intrusion from outside who can enter into the land. அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்க கூடாது என்பதற்காக அந்த அலங்கம் கட்டப்பட்டே ஆக வேண்டும். அதைத்தான் நெகேமியா இங்கே மிக அழுத்தமாக சொல்லுகிறார். அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. Until the walls are being built, we are still living a life of reproach. நிந்தைக்குரிய ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து வருகிறோம். அப்பொழுது சாலமோன் கட்டுவதில் எதற்கான காரணம்? சாலமோன் கட்டும் பொழுதும் பாதுகாப்பை இன்னும் கூட்டுகிறார். He is increasing the security
அந்த strength of the city, அந்த நகரத்திற்கான பாதுகாப்பை இன்னும் வலு சேர்க்கிறார். 2 நாளாகமம், 2 Chronicles chapter 32 verse 5, 2 நாளாகமத்தினுடைய 32ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் கூட அந்த பகுதியிலும் எங்க எசேக்கியா என்ற ராஜா, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருந்த எசேக்கியா என்ற ராஜா 32ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எசேக்கியா made a strong decision that he need to build the wall. 32ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலை எல்லாம் கட்டி அவைகளையும் வெளியிலுள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீதின் நகரத்தையும் கோட்டையையும் பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணினான். எதற்காக இதை பண்ணலாம்? எதற்காக இது பண்ண வேண்டும்? தாவீது நகரம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆலயம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்காக he strengthened himself and built up the wall that was broken. சில காலங்கள் கழிந்து அவர்கள் உடைக்கப்பட்ட மதில்கள் நிச்சயம் அங்கே உடைப்பதற்கோ அல்லது மதில்கள் மத்தியிலே விரிசல் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. அவ்வப்பொழுது they need to do a repairing work. அவ்வப்பொழுது அவர்கள் அந்த ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. they are strengthening the wall whenever they get time, whenever they face the peace in their land. தங்கள் தேசத்தின் மத்தியிலே ஒரு சமாதானமான சூழல் இருக்கும் பொழுது அவர்கள் தங்கள் தேசத்தை அரணிப்பாக்கி கொண்டே இருக்கிறார்கள், தங்கள் தேசத்திலே பாதுகாப்பை கூட்டிக் கொண்டே வலு சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்காக இந்த மதில் மிக மிக முக்கியமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மதில்கள் உடைக்கப்பட்டது எப்பொழுது? உடைக்கப்பட்டது எப்பொழுது? 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ராஜாவாகி நெபுகாத்நேச்சார் என்ற ராஜா அவன் இந்த தேசத்தை முற்றுகையிட்டான். முற்றுகையிட்ட பின்பதாக அங்கே வாசிக்கும் பொழுது அவர்கள் பல நாட்கள் அவர்கள் முற்றுகையிட்டார்கள். there was many days that King Nebuchadnezzar has besieged the land. அதன் பின்பதாக அந்த மதில் திறவுண்டது என்று வாசிக்கணும். there was the breach that was made in the city wall. அந்த நகரத்தினுடைய அலங்கத்திலே ஒரு திறப்பு கண்டது என்று நாம் தெளிவாக வாசிக்கிறோம். so until that the Nebuchadnezzar is trying hard so that he can somehow enter. சத்ருவானவன் எப்பொழுதும் அந்த அலங்கத்தை கொண்டே இருக்கிறான். he wants somehow some gap, some nook and corner so that he can enter into the city and he can break the people and break the lives of people. ஜனங்களுடைய வாழ்க்கை உடைப்பதற்கும் அந்த நகரத்தை அழிப்பதற்குமாக எப்படியாவது தனக்கு ஒரு ஊடுருவல் கிடைக்கப்பெற வேண்டும் என்றுதான் அவன் விரும்பிக் கொண்டே இருக்கிறான். எரேமியா 52ஆம் அதிகாரம் 12-14 வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது எருசலேமுடைய மதில்கள் சூழ இருக்கும் பொழுது அவர்கள் இடிந்து போகும் பொழுது அது அவருடைய இறுதியான அழிவையும் அது காண்பிக்கிறது. It also talks about the final act of devastation. அதே போல புலம்பல் 2ஆம் அதிகாரம் 8-9 வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது இது ஒரு இராணுவத்தின் நிலைமையிலே இவர்கள் அழிக்கப்படுவது மட்டுமல்லாமல் it also talks about the spiritual crisis in the land. ஆவிக்குரிய நிலைமையிலே இந்த ஜனங்களுடைய வீழ்ச்சியையும் இது நமக்கு எடுத்துரைக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அலங்கத்திலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய பாடங்கள் என்ன? அலங்கத்திலிருந்து நாம் நம்முடைய குடும்பத்திற்கும் அதே போல நம்முடைய சபைக்கும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிற்கும் எடுக்கக்கூடிய பாடங்கள் என்னவாக இருக்கிறது? நம்ம அலங்கத்தை பற்றியிருக்கின்ற விரிவாக நாம் சிந்திக்கும் பொழுது பின்பதாக நான் சொல்கிறேன். நீங்கள் குறிப்பாக நாம் உன்னத பாட்டின் புத்தகம், இந்த புக் ஆஃப் சாங் ஆஃப் சாலமன் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே மிக மிக அற்புதமான முறையிலே ஒரு வார்த்தை ஞானியாகிய சாலமோன் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். 4ஆம் அதிகாரம் சாங் ஆஃப் சாலமன் சாப்டர் 4 and verse 12 நீங்க வாசிக்கும் பொழுது அதை பின்பதாக நாம் சிந்திப்போம். ஆனால் அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். It is a garden that is enclosed is my sister, my spouse, a spring that is shut up, a fountain that is sealed. நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முற்றிப்பட்ட கிணறுமாயிருக்கிறார். இது ஏன் சொல்றாரு? இதை பின்பதாக நாம் சிந்திப்போம். அடைக்கப்பட்ட தோட்டம், அவர் சபையை குறிப்பிட்டு நாம் இதனை சிந்திப்போம் என்று சொன்னால், அல்லது ஒரு குடும்பத்தை குறிப்பிட்டு நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், ஒரு குடும்பம் அல்லது ஒரு சபை என்று சொல்வது அது மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்று, ஒரு அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். It is an enclosed garden. It is a fountain that has been sealed. ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தோட்டம், ஒரு மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக இருக்கிறது. அதிலே சத்ருவாகிய சாத்தான், சத்ருவாக இருக்கக்கூடிய எப்பொழுதுமே அதுல எந்த வழியில உட்புக வேண்டும் என்று சொல்லி he always wanted to, எப்பொழுதுமே அவன் வெளியில கொத்தளம் கட்டிட்டு இருக்கான். கொத்தளத்திலே இருந்து he is always eyeing where can I find a hole, when can I make a hole in a particular place. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே எப்பொழுது நான் ஒரு துளையிட்டு பின்பதாக அதற்குள்ளே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழல், ஒரு தகர்ந்து போடக்கூடிய சூழலை
அந்த குடும்பத்தின் மத்தியிலே, அல்லது அந்த சபையின் மத்தியிலே, அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதனை செய்ய முடியும் என்று சொல்லி அவன் கவனித்துக் கொண்டே வருகிறான், சத்ருவாகிய சாத்தான். So the Satan, who is the enemy of the God's children, is always eyeing our family, eyeing our individual life, eyeing the church of God, so that where can I find and when can I find a hole in the or a breach in the wall, so that I can enter in and destroy the lives of people என்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த அலங்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மற்றொரு பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அலங்கம் நமக்கு அது பத்திரமாய் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதாகும். மற்றும் ஒரு பாடமாக நாம் ஏற்கனவே சொன்னது போல, நெகேமியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கக்கூடிய மற்றும் ஒரு சிந்தனை, their lives need to be rebuilt. அவருடைய வாழ்க்கையும் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதை ஆண்டவர் எப்படி கட்டி எழுப்புகிறார்? இங்கே நெகேமியாவும் பின்பதாக எஸ்ராவும் இதனோடு சேர்ந்து கொண்டு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய உயிர் மீட்சியை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். They bring upon a great revival in the land. ஜனத்தின் மத்தியில மிகப்பெரிய ஒரு உயிர் மீட்சியை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இது 7 முதல் 13 வரை இருக்கின்ற அதிகாரத்தை நாம் சிந்திக்க முடியும். இதெல்லாம் சரி. இதுல இருக்கும் பொழுதும் இந்த புத்தகத்தை பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் சிந்திக்கும் பொழுது ஒரு தலைமைத்துவத்தின் புத்தகமாகவும் இதனை பார்க்கிறார்கள். This book is also viewed in the perspective of leadership of a nation or a family or a church. ஒரு தேசமாகணும், அல்லது ஒரு சபையாயினும், அல்லது ஒரு குடும்பமாக இருக்கட்டுமே, அதனுடைய தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகமாகவும் இதே புத்தகத்தை நாம் காண முடியும். அதில் ஒவ்வொரு அதிகாரத்தை நாம் சிந்திக்கும் பொழுதும் அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நான் சொல்லி வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுல நெகேமியாவை குறித்து வாசிக்கும் பொழுது இஸ் ஆல்சோ எ கப்பர், ஒரு பொறுப்புள்ள ஒரு நபரிலே இருக்கின்றார், நல்ல ஒரு பதவி அவருக்கு இருக்கின்றது, ஒரு பொசிஷன் அவருக்கு இருக்கிறது, ஆனால் தன் ஜனத்தின் மேல இருக்கின்ற அக்கறையும் இருக்கின்றது. எருசலேமுடைய மதில்களை கட்டி எழுப்புகிறார். இதெல்லாம் இந்த புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இதனுடைய அறிமுகமாக நாம் சிந்தித்த விஷயங்கள் என்ன? இந்த தேசமானது மீண்டும் கட்டி எழுப்பப்படும் என்பதாகும். This nation who is in ruins shall be built again. மீண்டுமாய் இந்த தேசம் கட்டி எழுப்பப்படும். பாதுகாப்பில்லாது இருக்கக்கூடிய தேசம், சமாதானம் இல்லாது இருக்கக்கூடிய தேசம், எங்களுக்கு சமாதானம் வேண்டும், எங்களுக்கு ஆறுதல் வேண்டும் என்று ஏங்கி கிடக்கக்கூடிய தேசத்திற்கு கர்த்தர் ஒரு நபரை எழுப்புகிறார். God raises up one man so that the nation can be rebuilt again. The walls can be rebuilt and the lives of people can be rebuilt again and they can live peacefully. மீண்டுமாய் சமாதானத்தோடு கூட வாழ்வதற்கு ஏதுவாய் கர்த்தர் அந்த ஜனத்தின் மேல் பிரியம் வைத்தவராக, அந்த ஜனத்தின் மேல் கர்த்தர் சித்தம் வைத்தவராக அவர்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கதைதான், ஒரு சம்பவம் தான் இந்த நெகேமியாவின் புத்தகம். இது மீண்டுமாக நமக்கு நேரம் கிடைக்கப்பெறும் பொழுது கர்த்தர் தாமே இதிலிருந்து புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை இன்றைக்கு நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.